இந்த பொண்ணுகிட்ட ஒரு வித்தியாசமான சூப்பர் பவர் இருக்குது. அது என்ன அப்படின்னா, இப்போ இந்த பொண்ணு வந்து மிருகங்களை தொடுறா அப்படின்னா அந்த மிருகங்கள் என்ன நினைக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்றத கண்டுபிடிக்க முடியும். அதனாலே இப்போ இந்த பொண்ணு வந்து ஒரு பெட் கிளினிக் தான் ஓப்பன் பண்ணியிருப்பாளா. நிறைய பேர் அவங்களோட பெட்ஸ் எல்லாம் தூக்கிட்டு வந்திருப்பாங்க. சில பெட்ஸ்க்கு ஹெல்த் வைஸ் ப்ராப்ளம் இருக்கும், சில பெட்ஸ்க்கு என்ன ப்ராப்ளம்னே கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் இந்த பொண்ணு தொட்டு பார்த்தே அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்றது கண்டுபிடிச்சதுனாலே கொஞ்ச நாள்லயே அந்த பொண்ணோட கிளினிக்கும் நல்ல ஃபேமஸ் ஆகிரும். நிறைய பேர் அவங்களோட பெட்ஸை வந்து இங்கே தான் கூட்டிட்டு வருவாங்க. ஒரு வயசானவர் இந்த பொண்ணுகிட்ட வந்துட்டு என்னோட பப்பி சாப்பிடவே மாட்டேங்குது அப்படின்ட்டு சொல்லியிருப்பாரு. சாப்பிடவே மாட்டேங்குதுன்னா அப்ப நீங்க நிறைய சாப்பாடு கொடுத்துருப்பீங்க அப்படின்ட்டு சொல்றப்போ, இல்ல நான் எதுவுமே கொடுக்கல, ஆனாலும் வந்து சாப்பிட மாட்டேங்குது, ஏனே தெரியல அப்படின்னு சொல்வாரு. சரி நாளைக்கு வந்து நீங்க தூக்கிட்டு வாங்க உங்களோட பப்பியை, நான் பார்த்துட்டு என்னன்னு சொல்றேன் அப்படின்ட்டு அந்த பொண்ணு சொல்லி அனுப்பி வச்சிருப்பா. அடுத்த நாள் நைட்டு மறுபடியும் வந்திருப்பாரு. மறுபடியும் வந்து அதே கேள்விதான் கேட்கிறாரு. நான் வந்து உங்களை பப்பியை தூக்கிட்டு வாங்கன்னு தானே சொன்னேன், நீங்க தூக்கிட்டு வந்தா தானே என்னால என்ன பிரச்சனைன்னு பார்க்க முடியும் அப்படின்ட்டு கேட்டிருப்பா. இவருக்கு என்ன சொல்றதுனே தெரியல, அப்படியே தயங்கி தயங்கி நிப்பாரு. சரி இந்த பொண்ணையே புரிஞ்சுக்கிட்டு உங்ககிட்ட காசு இல்லைனா கூட பரவாயில்ல, நான் ஃப்ரீயாவே ட்ரீட்மெண்ட் பாக்குறேன், போயிட்டு கூட்டிட்டு வாங்க போங்க அப்படின்னு சொல்லியிருப்பா. இவரும் பப்பியை தூக்கிட்டு வந்திருப்பாரா. நல்லா தான் இருந்தான், ஏனே தெரியல சாப்பிடவே மாட்டேங்கிறான் அப்படின்ட்டு புலம்பிக்கிட்டே இருப்பாரு. 2 வாரமாவே எதுவுமே சாப்பிடவே மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லியிருப்பாரா. இப்ப அந்த பொண்ணு வந்து அப்படியே தொட்டு பார்த்ததுக்கு அப்புறமாவே என்ன பிரச்சனை அப்படின்றத கண்டுபிடிச்சிருவா. அதாவது இப்ப இந்த வயசானவரை பாத்துக்கிறதுக்கு யாருமே கிடையாது, இவர் மட்டும் தான் தனியா இருக்காரு. இவருக்கு தோண அந்த பப்பி மட்டும்தான். ஆனா இவர் வந்து அந்த பப்பிக்கு சாப்பாடு போடணுமே அப்படின்றதுனால ரொம்ப கஷ்டப்பட்டு எந்திரிச்சு போயிட்டு சாப்பாடுலாம் வாங்கிட்டு வந்திருப்பாரு. அதை பாக்குறப்போ அந்த பப்பிக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். நம்மளாலதான் இவர் முடியாம எந்திரிச்சு போயிட்டு நம்மளுக்கு சாப்பாடு வாங்கிட்டு வர்றாரு, நம்ம எதனால சாப்பிடணும், சாப்பிடாமலே இருந்துடலாம் அப்படின்ட்டு அதுவும் நினைச்சிருக்கோம். அதை வந்து இப்போ இந்த பொண்ணு கண்டுபிடிச்சு அவர்கிட்ட சொல்லியிருப்பா. இவருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அந்த பப்பி கிட்ட போயிட்டு நான் இருக்கிறதே உனக்காக தான், இது ஏன் நீ தொல்லையா நினைக்கிற, நீ இருக்கிறதுனால தான் நானும் இருக்கேன் அப்படின்னு சொல்வாரு. அதெல்லாம் நீ ஒன்றும் நினைச்சுக்காத, சாப்பிடு அப்படின்ட்டு சொன்னதுக்கு அப்புறமா இப்போ அந்த பப்பியும் சாப்பிட்டுருக்கோம். இந்த பொண்ணு ரொம்ப சந்தோஷமா அவங்க 2 பேரையும் வழி அனுப்பி வச்சிருப்பா. ஆரம்பத்தில் இப்போ இந்த பொண்ணு வந்து இந்த பவர் கிடைச்சிருக்கிறதுனால இந்த பவரை வச்சு நம்ம நல்ல காசு சம்பாதிக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் மட்டும்தான் இருந்துச்சு. ஆனா அதோட மட்டும் இல்லாம இப்போ இந்த பொண்ணு வந்து அந்த ஓனருக்கும் பெட்ஸ்க்கும் நடுவில் இருக்கிற ஒரு பாண்டியும் புரிஞ்சுக்கிட்டு இவ்வளோ ஒரு பாசமா இருக்கிறாங்களே, இதை வந்து நம்ம வெறும் ப்ராஃபிட்காக மட்டும் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு முடிவு எடுத்திருப்பா. அதுல இருந்து காசு மட்டுமே முக்கியமா நினைக்காம இப்ப இந்த பொண்ணு வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்ததுனால எல்லா பெட்ஸுமே இந்த பொண்ணு கிட்ட ரொம்ப அன்பா தான் இருப்பாங்க.